வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. டிவி வாங்க போகலான்னு குடும்பத்தோடு கிளம்பியிருக்க நடேசன் சண்டை போட்டு ஃபினான்சியருங்க வீட்டுக்கு வந்து பெரிய கலவரமாகி டிவிக்காக எடுத்து வச்ச பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அவங்கள அனுப்பிடுறாங்க. ஆனாலும் கடன் ஒன்றும் முழுசாக முடியல. 2 மாதம் டியூ தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. நடேசன் மேலே எல்லாருமே கோபமாக இருக்க நிலா வருத்தமாக அவங்க ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க சோழன், நீ வந்தப்போ கொஞ்சம் அடங்கி தான் இருந்தாரு. என்னைக்கு இந்த வண்டி வாங்கினாரோ அன்னையில இருந்து இவருக்கு கொம்பு முளைச்சிருச்சு. வண்டியை ஓட்டி 4 காசை கையில பார்த்ததுமே அந்த ஆட்டம் ஆடுறாரு. எவனே தெரியாதவனெல்லாம் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர்றாரு. குடிச்சு கூத்தடிக்கிறாரு. இப்ப பத்தாததுக்கு கடன்ல வண்டியை வாங்கி இருக்கிறாரு. அந்த ஆள் காசு வாங்கினா அந்த ஆள் தானே கட்டணும். எங்க இருந்தோ வந்து அவனுங்க நம்ம கையில இருக்க காசை புடுங்கிட்டு போறானுங்க அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டே இருக்க நிலா எதுவும் பேசாம கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நாம அவர் வீட்டுல இருக்கோம்ல, அதுதான். பேசாம அவரை இங்க விட்டுட்டு நாம எங்கேயாவது கிளம்பி போயிடுவோம். இங்க இருக்கிறதுனால தானே கடங்காரங்க நம்ம சட்டையை பிடிக்கிறாங்க. அவர் மட்டும் இந்த வீட்டுல இருந்து என்ன கருமத்தையோ பண்ணி தொலைச்சிட்டு போகட்டும்னு விட்டுடணும் அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க, சோழன் உங்க கோபம் எனக்கு புரியுது. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கஷ்டம்தான். அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுல்ல. எனக்கும் அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல. ஆனா அவரை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல சேர்த்து விடலாம்னு தோணுது அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னா அப்படிங்கிறாரு சோழன். மறுவாழ்வு மையம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த எக்ஸ்ட்ரீமா இருக்க ஆளுங்களெல்லாம் அவங்க நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஆமா, இப்ப அந்த ஆளுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். அதெல்லாம் வேணாம் நிலா. நானே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த ஆளை கொன்னுடுறேன். தொல்லை விட்டுச்சுன்னு எல்லாரும் நிம்மதியா இருப்போம்னு சோழன் சொல்ல, சோழன் அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியும் கோவமா கூப்பிடுறாங்க நிலா. இத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு கோவத்துல என்னென்னமோ தோணுது. தூங்க போற நேரத்துல இப்படிலாம் பேசலாமா? நீங்க படுங்க, நாளைக்கு பேசிக்கலான்ற நிலா ஷாலை கழட்டி வச்சுட்டு போய் படுத்து போத்திக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா சோழனுக்கு தூக்கமே வரல. அவருக்கு கொஞ்சம் முன்னாடி வெளியே நடந்தது தான் கண்ணு முன்னாடியே வந்து நிக்குது. ஆளுக்கு அடிச்சுக்கிட்டதும் எல்லாரும் நடேசனை இதுங்க வந்ததும் நடேசனை விடாம அவங்க கிட்ட சண்டை போட்டதும் இவங்கெல்லாம் அவரை பிரிச்சு விட்டதும் நிலா விடுங்க விடுங்க அங்கிள், சொல்றேன்ல கேளுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்ததும் அவர் மனசுலையும் கண்ணுலையும் வந்து நிக்குது. சோழன் ரொம்பவே வருத்தமோ யோசனையுமா உட்கார்ந்துருக்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்த நிலா லைட்டா தூங்கிட்டு டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. அவர் உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு சோழன் அப்படின்னு கூப்பிட அப்படின்னு திரும்புறாரு. படுங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு தலையை ஆட்டுறாரு. உட்கார்ந்துருந்த சோழன் படுத்தாலும் அவரோட கண்கள் கொஞ்சம் கூட மூடல. அவர் அப்படியே தலைக்கடியில கையை கொடுத்துட்டு படுத்திருக்க நிலாவும் தூங்காம அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் தூங்கலையான்னு நிலா கேட்க, தூங்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல, கண்ணை மூடி தூங்குங்கன்றாங்க நிலா. எதை பத்தி யோசிக்காதீங்க, காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல அவருக்கு அது ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்கு. அப்படின்னு தலையாற்றவரு கண்ணை மூடி தூங்க முயற்சி பண்றாரு. நிலா தூங்கிடுறாங்க. ஆனா இவர் தூங்காம நிலா முகத்தையே பார்த்துக்கிட்டு படுத்திருக்காரு. அடுத்த நாள் பொழுது விடியுது. பல்லவன் அப்படியே இடிஞ்சு போய் அவரோட சோஃபால உட்கார்ந்துருக்க இன்னொரு சோஃபாவில் சோழன் வந்து படுத்திருக்காரு. பாண்டியம் அந்த சுவாமி ஸ்டாண்டு பக்கத்துல இருக்க இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்காரு. நிலா அவங்க ரூம்ல இருந்து வர்றவங்க, பல்லவா இந்தா சாப்பிடுன்னு எதையும் நீட்டுறாங்க. வேண்டாம் நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, உனக்கு பிடிக்கும் இல்லடா இந்தா அப்படின்னு நிலா ஒரு பார் சாக்லேட்டை நீட்ட அவர் வாங்கிக்கிறாரு. சேரன் டீ போட்டு எடுத்துட்டு வர்றாரு. ஏய் பாண்டி இந்தா எடுத்துக்கொன்னு கொடுக்க அவர் எடுத்துக்கிறாரு. சோழா இந்தடா டீ எடுத்துக்கோன்னு சொல்ல அவரு படுத்துக்கிட்டே வேண்டான்னேங்கிறாரு. ஏய் எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்ல மெல்ல எழுந்து ஒரு டீ எடுத்துக்கிறாரு. அடுத்து பல்லவன் கிட்ட கொண்டு வந்து நீட்ட அவரும் எடுத்துக்கிறாரு. இந்தாப்பா டீ எடுத்துக்க அப்படின்னு நிலா கிட்ட நீட்ட அவங்க அந்த கப்பை எடுத்துக்கிறாங்க. தேங்க்ஸ்னு அவங்க டீ எடுத்துக்க அவர் வழக்கம் போல அந்த ட்ரேயை கொண்டு போய் அந்த பழைய ஃப்ரிட்ஜ் மேல வச்சிடுறாரு. எல்லாரும் அமைதியா இறுகின முகத்தோட டீயை குடிச்சிட்டு இருக்க நிலான்னு கூப்பிடுறாரு. அவங்க திரும்பி பார்க்க, நீயும் இந்த வீட்டை எப்படியாவது மாத்திடணும்னு ரொம்ப யோசிச்சு முயற்சி பண்ற. ஆனா அதுக்கு தடையா வீட்டு ஆளுங்களே இருக்காங்களேப்பா, ரொம்ப சாரிப்பாங்கிறாரு அவரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு? நாம யாருமே இதுக்கு காரணம் இல்லையே அப்படின்றாங்க நிலா. சோழன் கோவமாகி, அந்த குடியால அவர் அழிஞ்சா பரவாயில்ல, நம்மளையும் சேர்த்துல அழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எரிச்சலோட சொல்றாரு. அப்போ வெளியே சைக்கிள் பெல் சவுண்டு கேக்குது.
பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜான்னு பாடிக்கிட்டே வந்து சைக்கிளை நிறுத்துறாரு நடேசன். அவர் பழக்கத்திலே ஒரு குழந்தையை போல அம்மாஞ்சி ராஜா அது யாரம்மா அது யாரம்மான்னு பாடிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர போறாரு. பாண்டி குடிச்சிட்டு இருந்த டீயை ஓரமா வச்சுட்டு படக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. மறுபடியும் பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அப்படின்னு அவர் பாடிக்கிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ராக, பாட்டை பாத்தியானே, இந்த ஆளை கொன்னுட்டு நான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு பாண்டி உள்ளர வந்த நடேசன் மேல பயங்கரமா பாஞ்சி சட்டையை பிடிக்கிறாரு. ஏய் சட்டையை விடுறான்னு நடேசன் கத்திக்கிட்டு இருக்க. ஏய் பாண்டி, என்னடா என்ன பண்ற நீ அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் இழுக்கிறாரு. விடுறா சட்டைய அப்படின்னு நடேசன் இழுத்துட்டு இருக்க. நிலாவும் வந்து அவங்கள தடுத்துட்டு இருக்காங்க. விடுறா சட்டைய விடுறா அப்படின்னு நடேசன் இழுத்துட்டு இருக்க. சோழனும் நிலாவும் சேர்ந்து ஒரு வழியா பாண்டியை இழுத்து கொஞ்சம் பிரிச்சு கொண்டு போயிடுறாங்க. இவர் ஒருத்தருனாலதான் எல்லா பிரச்சனையும். அந்த கவலை கொஞ்சமாவது இருக்கா பாத்தியா? பாட்டு பாடிக்கிட்டு வர்றாரு, இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரன்னு அப்படின்னு பயங்கரமா கோவப்படுற பாண்டி, இவரை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும்னு மறுபடியும் வந்து கழுத்தை பிடிக்கிறாரு. டேய் விட்றா, கொன்னுக்கின்னுடாதரா அப்படின்னு அவரு கதறிக்கிட்டு இருக்க. மறுபடியும் பாண்டியையும் நடேசனையும் பிரிக்கிறதுக்கு சேரனும் நிலாவும் போராடுறாங்க. விடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சேரனே கோவமாகி பாண்டியை இழுத்து அந்த பக்கம் தள்ளுறாரு. நடேசன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம முறைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த ஆளுக்கு இவ்வளவு நாளா உரைக்கவே இல்ல, நீ இப்ப வந்து திருத்த போறியா? கொஞ்சம் அமைதியா இரேண்டா அப்படின்னு சேரனும் ரொம்பவே கோவப்படுறாரு. பாண்டி குறையாத கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க. நடேசன் அதிர்ச்சியாகி, ஏண்டா இத்தனை நாள் இவனுங்க தான் அந்த ஆளு இந்த ஆளுன்னுகிட்டு இருந்தானுங்க, இப்ப நீயே என்ன அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு நடேசன் கேட்க, சேரன் பயங்கர கோவத்தோட திரும்பி, ஓ மரியாதை எதிர்பார்க்குறீங்கல்ல, முதல்ல நீங்க மரியாதையா நடந்துக்கங்க, அப்புறமா எதிர்பார்க்கலாம் மரியாதைய. இந்த வீடு எப்படி இருக்குன்னு ஒரு நாளாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல இந்த வீட்டுல ஒரு பொருள் இல்லையே, வாங்கி போடலான்னு எப்பவாவது யோசிச்சிருக்கிறீங்களா? முதல்லலாம் ஏன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வருவீங்க. இப்ப நீங்களே முதலாளி, உங்க கையிலேயே காசு இருக்குது. காசு வந்த உடனேயே வேலையா அதை குடிச்சு அழிச்சிடணும். ஒரு அப்பாவா நீங்க எங்களுக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? எங்க சொல்லுங்க பாப்போம், செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சேரன் ரொம்ப கோவத்தோட கத்துறாரு. அவர் முகத்துல இருக்க தசையெல்லாம் ஆடுது. நடேசன் அப்படியே அமைதியா நிக்க சோழன் முறைச்சிட்டு நிக்கிறாரு. யோசிக்காதீங்க, நீங்க யோசிக்கிற அளவுக்கெல்லாம் இந்த வீட்டுக்கோ எங்களுக்கோ எதுவும் செஞ்சது கிடையாது, அதுதான் உண்மைங்கிறாரு சேரன். பாவம் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்த பாவம், நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து அது யோசிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சேரன் சொல்ல அப்பாவியா பாக்குறாரு நடேசன் நிலாவை. நிலாவும் சங்கடமும் எரிச்சலுமா பாக்குறாங்க. இந்த மாசம் டிவி வாங்குவோம், அடுத்த மாசம் ஃப்ரிட்ஜ் வாங்குவோம், அப்புறம் அடுத்த மாசம் சோஃபா வாங்குவோம்னு இங்க எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பணும். அந்த சந்தோஷம் 5 நிமிஷம் கூட நிலைக்கலப்பா. வந்துட்டானே கடங்காரன், எல்லாத்தையும் புடுங்கிட்டு போறதுக்கு. அதான் புடுங்கிட்டு போயிட்டாங்களே. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க உங்க வீம்புக்காக நகையை கொண்டு போய் அடகு வச்சு எதுக்குமே உதவாத அந்த வண்டியை வாங்கிட்டு வந்து நீங்க இங்க நிறுத்துனீங்கன்னா அதுக்கு நாங்க இஎம்ஐ கட்டணுமா? என்ன உங்களுக்கு அறிவு இல்லையா? இல்ல எங்களெல்லாம் பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சேரன் என்னைக்கும் இல்லாத கோவத்தோட கத்துறாரு. நடேசன் அமைதியா நிக்கிறாரு. அண்ணே விடுன, இந்த ஆள்கிட்ட பேசி என்ன ஆக போகுதுங்கிறாரு சோழன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா, அமைதியாயிரு அப்படின்னு சேரன் சொல்ல ஐயோன்னு வாயை மூடிக்கிறாரு சோழன். அண்ணன் என்ன இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு பல்லவனை பாக்குறாங்க நிலா. நானும் பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன், ஆனா நீங்க என்ன பேச வைக்கிறீங்கப்பா. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எரிச்சலா இருக்கு. அந்த வீணா போன வண்டிய நீங்க வாங்கினதுக்கு நீங்க தானே இஎம்ஐ கட்டணும். அப்படி கட்ட முடியலன்னா அந்த வண்டியை அவங்க எடுத்துட்டு போகட்டும்னு அப்படியே விட வேண்டியது தானே. 2 மாசம் டியூவை கட்டல, அந்த கடனை கட்டாம அந்த கடங்காரங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்டு கேவலப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறீங்க. அந்த அளவுக்கு போய் விட்டு வச்சிருக்கீங்களேப்பா. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு தெரியும்ல, கட்ட வேண்டிய இஎம்ஐக்கு வீடு பூந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு போவேன்னு வேற சொல்றான். ஆமா 34,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த வீட்டுல என்ன பொருள் இருக்கு? இல்ல நீங்க தான் வாங்கி போட்டு இருக்கீங்களா? எதுவுமே இல்ல அப்படின்னு சேரன் பயங்கர கோவத்துல கத்துறாரு. டேய் அது இல்லடா,
அப்படின்னு ஏதோ சொல்ல வர, நீங்க பேசாதீங்க, இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன், இனிமே சத்தியமா என்னால முடியாதுப்பான்னு படார்னு கையடிச்சு கும்பிடுறாரு சேரன். நிலா ரொம்பவே வெறுப்பா அவரை பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. உங்க கூட இருக்கிறதுனால தான் இந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும் வருது, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா நாங்க இந்த வீட்டை விட்டே போயிடுறோம் அப்படின்னு சேரன் சொல்ல, திடுக்குன்னு எல்லாரும் சேரனை பாக்குறாங்க. நீங்க தான் சொல்லுவீங்கல்ல இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு, இந்த வீட்டுல நீங்களே இருந்துக்கோங்க, சந்தோஷமா இருந்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க, குடிங்க, கூத்தடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களை கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டோம் எல்லாமே அப்படின்னு சேரன் கத்திக்கிட்டு இருக்க. அண்ணே நாம எதுக்குன்னு இந்த வீட்டை விட்டு போகணும், இது நம்ம வீடுங்கிறாரு பாண்டி. அப்படின்னு சோழனும் தலையாட்டிட்டு இருக்க. இந்த ஆளை வேணா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு, இவர் ஒருத்தர் இந்த வீட்டுல இல்லைன்னாலே எல்லாம் சரியாயிடுங்கிறாரு பாண்டி. ஏய் நிறுத்துங்கடா, இப்ப என்னடா இந்த குடியினால தானே இந்த பிரச்சனை, தெரியாம நடந்துருச்சுடா, இனிமே நான் குடிக்க மாட்டேன்டா, குடிய விட்டுறேன்டா அப்படின்னு நடேசன் சொல்ல, அவங்க நம்பினாலும் நாம அவரை நம்ப தயாரா இல்ல, இப்ப விடுங்கடா அப்படின்னு நடேசன் சொல்ல, எல்லாரும் அவரையே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, என்னடா எல்லாரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நம்பிக்கை இல்லையா என் மேலே, நம்புங்கடா என்னைய அப்படிங்கிறவர் சுற்றி முற்றி பார்த்துட்டு, இதோ என் மருமக நிலா மேலே சத்தியமாக சொல்கிறேன்டா அப்படிங்கிறவர், ஏமா நான் உன் மேலே சத்தியமான கையை நீட்டிட்டு போக நிலா கொஞ்சம் பின்னாடி போயிடுறாங்க. யோ சும்மா நிலா மேலே சத்தியம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சோழன் நடேசனோட கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடுறாரு. என்னையா சும்மா சும்மா நிலா மேல பொய் சத்தியம் பண்ணி அவளை கொல்லலான்னு பாக்குறியா, இப்படி பொய் சத்தியம் பண்ணி தான் எங்க அம்மாவையே கொன்னுட்ட, குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா சத்தியம் பண்ணக்கூடாது, குடிக்க கூடாதுங்கிற எண்ணம் இருக்கணும், உனக்கு இருக்காது அப்படின்னு சோழன் கேட்க, நடேசன் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. சாயங்காலம் ஆகிட்டா போதும் அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும், நீ எல்லாம் சத்தியம் பண்ணலாமா, குடிச்சு அழியறதுன்னு முடிவு பண்ணிட்டா நீ மட்டும் குடிச்சு அழிஞ்சு போ, ஏன் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ற, இதுல எதுவுமே நடக்காத மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு வர்ற அப்படின்னு சோழன் பயங்கர வெறுப்போட கேட்க, எல்லாருமே ரொம்ப வெறுப்போட பார்த்துட்டு இருக்காங்க நடேசனை. வெக்கமே இருக்காதா ஐயா உனக்கெல்லாம் அப்படின்னு நடு வீட்டில் நிற்க வச்சு நறுக்கு நறுக்குன்னு கேட்குறாரு சோழன். அதுக்கு மேலே நடேசன் எதுவும் பேசாம தலை குனிஞ்சுக்கிட்டே வெளியே போறவரு போய் சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்து சைக்கிள் எடுக்கிறாரு. நிலா எட்டி பார்த்துட்டு வெளியே போக ஒரு எட்டு எடுத்து வைக்கிறாங்க. நிலா அந்த ஆளை பார்த்து பரிதாபமெல்லாம் படாத, இப்ப ஃபுல்லா போய் சரக்கு போட்டுட்டு நாங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் பதிலோட வருவாரு, இவரை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நமக்கு 1000 வேலை இருக்கும், அதை போய் பாருன்னு சோழன் சொல்ல, நிலாவும் அமைதியா நிக்கிறாங்க. காலங்காத்தால இப்படி முகத்தை காமிச்சு எல்லார் மூடையும் ஸ்பாயில் பண்ணிட்டாரு. சை நான் கிளம்புறேன்னு நிலா நான் வர்றேங்கிறாரு சோழன். டேய் சோழா அப்படின்னு சேரன் கூப்பிட சோழன் திரும்புறாரு. சாப்பிட்டு போடாங்கிறாரு அவரும். பட்டுன்னு கையை எடுத்து கும்பிட்டுட்டு, ஐயோ ஆளை விடுன்னு, நான் கிளம்புறேன், அந்த ஆளை பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லது, நான் வரேன் அப்படின்னு கார் சாவியை வெடுக்குன்னு எடுத்துக்கிட்டு அவரு கிளம்பிடுறாரு. நானும் கிளம்புறேன்னு பயங்கர வெறுப்போட சொல்லிட்டு பாண்டியும் சாவி எடுக்கிறாரு. ஏன்னு சேரன் கூப்பிட பல்லவனும் நிலாவும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. பாண்டியும் கிளம்பிடுறாரு. நிலா வாசப்படியிலேயே அமைதியும் யோசனையுமா உட்கார்ந்துருக்க. கையில ஒரு பேக்கோட சேரன் அங்க வர்றாரு. நிலா அப்படின்னு கூப்பிட நிலா கவனிக்கல. நிலா அப்படின்னு கூப்பிட அண்ணே அப்படின்னு எழுந்து நிக்கிறாங்க நிலா. என்னப்பா ஏதோ யோசனையாவே இருக்கன்னு அவர் கேட்க, ஒன்னும் இல்லைன்னு அப்படின்னு அவங்க அமைதியா நிக்க, அப்பாவை பத்தி எல்லாம் யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாதம்மா, இந்த வீட்டை கூட நாம எப்படியாவது மாத்திடலாம், ஆனா அவரை மாத்தவே முடியாது அப்படின்னு சேரன் சொல்ல, விடுங்கன்னுங்கிறாங்க நிலா. அவரை பத்தி பேசி எதுக்கு டென்ஷன் அப்படிங்கிற நிலா அவரோட கையை பார்த்துட்டு, நீங்க வெளியே கிளம்புறீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாப்பா அதான் சொன்னேன்ல, சந்தா ராமேஸ்வரம் வந்திருக்கு, சந்தாவை பார்க்க தான் போறேங்கிறாரு அவரு. நிலா ஒன்னும் சொல்லாம பார்த்துட்டு இருக்க. போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன்பாங்கிறாரு சேரன். அப்போ பல்லவன் வர்றாரு. சோழன் பாண்டியன் கேட்டாங்கன்னா சைட்ல வேலை இருக்குன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கப்பா, நான் உடனே வந்துடுறேன்னு சேரன் சொல்றாரு. இத கேட்டுக்கிட்டே வர்ற பல்லவன் அண்ணே அப்படின்னு கூப்பிட இவர் அதிர்ந்து போய் பாக்குறாரு. பொய் சொல்லிட்டு எங்கன்னே போற நீ அப்படின்னு கேட்க, இப்ப நிலாவும் திகச்சு போய் திரும்பி பாக்குறாங்க. சேரன் தன்னை கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு, டேய் பல்லவா உள்ளறையாடா இருந்தேன்னு கேக்குறாரு. ஏதோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொன்ன அப்படின்னு கேட்க, அது அவங்க வீட்டுல இல்லையா, அதான் போகலங்கிறாரு பல்லவன். அவர் கையில இருக்க பைய பார்த்துட்டு, நீ எங்க போறேன்னு கேக்குறாரு. அது ஒரு வேலையா போறேன்டா அப்படின்னு சேரன் சொல்ல, வேலையா போறேன்னா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு யார்கிட்டையும் சொல்லாம அன்னிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போற அப்படின்னு பல்லவன் கேட்க, அவரு திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு நிலாவை பாக்குறாரு. உண்மையை சொல்லுனே எங்கன்னே போற அப்படின்னு பல்லவன் கேட்க, சந்தா அவங்க குடும்பத்தோட ராமேஸ்வரம் வரைக்கும்
வர்றதா இருக்காங்க. அதான் நான் போய் சந்தாவை பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறேன் அப்படின்னு சேரன் சொல்ல பல்லவன் அவரை பார்த்துட்டு அடுத்து நிலாவை பார்க்குறாரு. சோழன் பாண்டி அவங்க கிட்ட சொன்னா அவங்களும் வர்றேன்னு நிற்பாங்க, அது தேவையில்லாம பிரச்சனை ஆகும். அதான்டா சொல்லாம நான் மட்டும் கிளம்புறேன்டா அப்படின்னு சேரன் சொல்ல பல்லவன் எதுவும் சொல்லாம பார்க்குறாரு. அண்ணே எப்படின்னே போறீங்க அப்படின்னு நிலா கேட்க ட்ரெயின்ல தான் பாங்குறாரு அவரு. கொஞ்ச நேரத்துல ஒரு ட்ரெயின் கிளம்புது, அங்க போய் அங்கேயே டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறேன் அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே நானும் வர்றேனேங்கிறாரு பல்லவன். ஏய் நீ எதுக்குடா அப்படின்னு சேரன் கேட்க இங்க இருக்க முடியலண்ணே, ஒரே டிப்ரெஷனா இருக்குங்கிறாரு பல்லவன். என்னையும் உன் கூட கூட்டிக்கிட்டு போனேன் அப்படின்னு பல்லவன் கேட்க டேய் அப்படின்னு திகைப்போட பாக்குறாரு. அடுத்து நிலா வேற தனியா இருக்குமேன்னு ஒரு பார்வை பாக்குறாரு. வெளியே எங்கேயாவது போனா நல்லா இருக்குமேன்னு தான் ஃப்ரெண்டை பார்க்க கிளம்புனேன், அவனும் வீட்டில் இல்லை, என்னை கூட கூட்டிட்டு போனேன் அப்படின்னு பல்லவன் கேட்க சரிடா சோழனும் பாண்டியன்னு கேட்டா என்னடா சொல்றதுங்கிறாரு சேரன். எதையாவது சொல்லிக்கலான்னு டிவி வாங்க கிளம்பிட்டு வாங்காம விட்டதே கடுப்பா இருக்குன்னு, இப்ப நடந்த பிரச்சனையெல்லாம் மண்டைக்குள்ள ஓடி அது ஒரு மாதிரியா இருக்குன்னு, உன் கூட வந்தா வேற விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு அப்படியே நார்மல் ஆகலாம்ல, என்னையும் கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிறாரு பல்லவன். என்னப்பா இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு சேரன் நிலா கிட்ட கேட்க கூட்டிட்டு போங்கண்ணே, நேத்துல இருந்து இவன் யார்கிட்டையும் சரியா பேசக்கூட இல்ல, வெளியே போனா கொஞ்சம் நார்மல் ஆகுவான்னு தான் எனக்கும் தோணுதுன்றாங்க நிலா. சரிப்பாங்கிற சேரன் டேய் பல்லவா உனக்கு தேவையானதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்துரு, நாம இப்பவே கிளம்புனாதான் சரியா இருக்குன்றாரு அவரு. அப்படின்னு அவர் தலையை ஆட்ட சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா, சோழனும் பாண்டியும் கேட்டா எங்க போறோன்னு சொல்ல வேண்டாம், அவங்களா கேட்டா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருக்கோன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம், போ அப்படின்னு சேரன் சொல்ல இதோ வந்துடுறேன்னு உள்ளர போறாரு பல்லவன். அவரு டக்குன்னு கிளம்பி வர பார்த்து பத்திரமா இருப்பா நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சேரன் சொல்ல சரிங்கன்னுங்கிறாங்க நிலா. அவரு கையில எடுத்துட்டு வந்த திங்ஸை அவர் பேக்கில் போட்டு ஜிப்பை மூடிட்டு சரிப்பா நாங்கள் வர்றோம் அப்படின்னு சேரன் சொல்ல சரிங்கண்ணே பார்த்து போயிட்டு வாங்கன்றாங்க நிலா. போயிட்டு வரோம் நீ அப்படின்னு பல்லவனும் கிளம்பிடுறாரு. 5 நிமிஷத்துல ஒரு பிளான் போட்டு அண்ணன் கூட அப்படியே கிளம்பிடுறாரு பல்லவன். வரோம்பான்னு சொல்லிட்டு போக பையிங்கிறாங்க அவங்க. பார்த்து போடான்னு பல்லவனுக்கும் பை சொல்றாங்க நிலா. நிலா வீட்டுல உட்காந்து லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க நடேசன் சைக்கிளை தள்ளிட்டு வர்றாரு. சோழனோட காரும் வீட்டுல நிக்குது. நடேசன் கொஞ்சம் பயத்தோட நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு தயக்கத்தோட வீட்டுக்குள்ள வந்து இப்படின்னு எட்டி பாக்குறாரு. கிச்சன் பக்கமா தலையை நீட்டி பாக்குறாரு. அப்பாடா யாரும் இல்லைன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு. நிலா மட்டும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க அம்மாடி நிலா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் பக்கமா வர நிலா பயங்கர கோவத்தோட லேப்டாப்பை பட்டார்னு மூடிட்டு எழுந்திருக்கிறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருமா, நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும், அம்மாடி மன்னிச்சிருமா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க நிலா அவரை துளி கூட சட்டை பண்ணாம அங்க இருக்க அவங்களோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க நடந்ததை நினைச்சா என் மேலேயே எனக்கு வெறுப்பா இருக்குது. நடந்ததுல பாதி தாம்மா எனக்கு நினைவே இருக்குது. அவனுங்க மட்டும் இப்படி பண்ணது தப்பு இல்லையாம்மா, அவனுங்க என்னை ரோட்ல வச்சுதான் பார்த்தானுங்க, இப்ப பணம் கேட்டானுங்க, நான் தரேன்னு தானே சொன்னேன், பார்த்தா 1 மணி நேரத்துல 4 பேரோட வீட்டுல வந்து நிக்கிறானுங்க, அவனுங்க அப்படி பண்ணலாமாமா அப்படின்னு தன்னை நியாயப்படுத்துறாரு நடேசன். நீங்க 2 மாசமா இஎம்ஐ கட்டாம இருந்தீங்கல்ல, நீங்க அப்படி பண்ணலாமா அப்படின்னு நிலா கேட்டுட தலையை குனிஞ்சுக்கிறாரு. கடன் கொடுத்தவன் கடனை திருப்பி கேட்க தான் செய்வான், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல கடனை கேட்கறது தப்பு இல்லம்மா, அதுக்காக வீட்டுக்கு 4 பேரை கூட்டிட்டு வந்து அதட்டுவானுங்களா, அப்ப அதை நான் கேட்க கூடாதா அப்படிங்கிறாரு நடேசன். அப்படியே அவங்க வந்து அதட்டினா என்ன பண்ணியிருப்பீங்க, கைய காலை உடைச்சிருவீங்களா அப்படின்னு நிலா கேட்க அது இல்லம்மான்னு ஏதோ சொல்ல வர்றாரு. நாங்க தடுக்கலன்னா கண்டிப்பா பண்ணியிருப்பீங்கல்ல, அவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு, இப்படி ஏதாச்சும் பண்ணிட்டு ஜெயில உட்காந்தா அதுக்கும் உங்க பசங்க தான் அலையணும், அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு நிலாவும் கோவமா கேட்டுட நடேசன் முழிப்பதிங்க நிக்கிறாரு. அங்கிள் ப்ளீஸ் இத பத்தி பேச வேண்டாம், என்ன பேசினாலும் நீங்களும் மாற போறதில்ல, பேசி பேசி எங்க டைம் தான் வேஸ்ட்டுங்கிறாங்க நிலா. என்னம்மா எதுக்குமா இப்படிலாம் பேசுற, இனிமே நான் குடிக்க மாட்டேம்மா, என்ன நம்புங்கிறாரு நடேசன். நான் உங்களை நம்பி நம்பி நிறைய ஏமாந்துட்டேன் அங்கிள், போதும் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல ஏமா என்னம்மா நீயும் உன் புருஷன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற, குடிய நிப்பாட்டுறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, இது எத்தனை வருஷம் குடி தெரியுமா, அப்படியெல்லாம் டப்புன்னு நிப்பாட்ட கூடாதுமா, டப்புன்னு நிப்பாட்டினா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா தான் நிப்பாட்டணும் அப்படின்னு அவர் குடிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை வேற கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஓ
இப்ப அது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு நிலா கேட்க, வேற என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு நடேசன். உங்களால மாசம் 17,000 கட்ட முடியலன்னா எதுக்கு அப்புறம் அந்த வண்டியை வாங்கணும் அப்படின்னு நிலா கேட்க, ஒரு தடவை வெளியே எட்டி பாக்குறாரு. நீங்க தெளிவா இருக்கும் போது தானே அந்த வண்டியை போய் வாங்குனீங்க, தண்ணி அடிச்சிட்டு போய் வாங்கலையே அப்படின்னு நிலா கேட்க, அவரு தலை குனிஞ்சு நிக்கிறாரு. மாசம் இவ்வளவு இஎம்ஐ கட்டணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு தானே அந்த வண்டியை வாங்குனீங்க அப்படின்னு நிலா கேட்க, மெதுவா ஆமான்னு தலையாட்டுறாரு. அப்போ சம்பாதிக்கிற காசை இஎம்ஐ கட்ட சேர்த்து வச்சிருக்கணும்ல, அதான் காசு வருதுன்னு தினம் குடிக்கிறது என்ன பழக்கம், அதுக்காகவா அந்த வண்டியை வாங்குனீங்க அப்படின்னு நிலா கேட்க, பதில் சொல்ல முடியாம நிக்கிறாரு நடேசன். உங்களுக்கு என்ன வயசாகுது, நீங்க தானே இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு வெறுப்போட சொல்லிட்டு, எல்லாரும் டிவி வாங்கலான்னு எவ்வளவு ஆசையா கிளம்பணும், உங்க ஒருத்தரால எல்லாரோட காசும் போச்சுன்றாங்க நிலா. அம்மாடி அம்மாடி, உனக்கு டிவி தானே வேணும், நான் வாங்கி தர்றேன் விடுங்கிறாரு நடேசன். ஆமா கிழிப்பீங்க, நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு டிவி வாங்கி தரணும்னா இதெல்லாம் பேசுறேன், உங்களால உங்க பசங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணவே இல்லையா, இனிமே இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கூட தோணலையா அப்படின்னு நிலா கேட்க, ஏம்மா தோணாமலையா நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறேன், ஆனா நேத்தி இந்த அளவுக்கு போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா, எல்லாம் இந்த பாழா போன குடியால வந்த வென, குடிய நிப்பாட்டினாலே எல்லாம் சரியா போயிடுமா, பாருமா இந்த தடவை நான் சீரியஸா சொல்றேன், சத்தியமா நான் குடிக்க மாட்டேம்மா அப்படின்னு அவர் கையிலேயே அவரு படார்னு அடிச்சு சத்தியம் பண்றாரு. சத்தியம்மா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, சோழன் மெல்ல உள்ளர வர்றாரு. என்ன அப்படின்னு சோழன் வாய்ஸ் கேட்க, நடேசன் படார்னு திரும்பி பார்க்குறாரு. இப்போ யார் மேலே சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சோழன் கேட்க, இனி குடிக்க மாட்டேன்னு அவர் மேலேயே அவர் சத்தியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல, இது எத்தனாவது தடவைன்ற மாதிரி சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு சோழன். இன்னுமா இந்த ஆளை நம்பிட்டு இருக்க, நான் வேணா எழுதி தரேன், இந்த ஆள் இப்போ நேராக ஒயின் ஷாப்புக்கு தான் போவார், இன்னைக்கு குடிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு தெரியுமா, நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன், அந்த சத்தியத்தை இந்த வீட்டில் யாரும் நம்பல, அந்த கடுப்புல தான் நான் குடிக்க வந்திருக்கேன்னு கேவலமான ஒரு காரணத்தை சொல்லி குடிச்சிட்டு வந்து நிப்பாருங்கிறாரு சோழன். முதல்ல இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு பேசுறத நீ நிப்பாட்டு, இவர்கிட்ட எல்லாம் பேசி தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நீ உள்ளரவா போலாம் அப்படின்னு சோழன் ரூம்குள்ள போயிடுறாரு. நடேசனும் தளர்ச்சியும் விரக்தியுமா நடந்து வெளியே வந்து கட்டில உட்கார்றாரு. ரூம்குள்ள வந்த சோழன் அங்க இங்கன்னு பொருளெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தேடிட்டு இருக்காரு. எங்க வச்சேன் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டே தேடிட்டு இருக்க, சோழன்னு கூப்பிடுறாங்க நிலா. சொல்லு நிலான்னு திரும்புறாரு அவரு. ஒருவேளை அவரால் நிஜமாவே நிறுத்த முடியலையோ அப்படின்னு நிலா கேட்க, எதை நிறுத்த முடியலன்னு கேட்கிறாரு அவரு. நிலா அமைதியா பார்க்க, அந்த ஆளை சொல்றியான்னு கேட்கிறாரு சோழன். ஆமா அப்படின்னு நிலா சொல்ல, அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாரு. ட்ரிங்கிங் ஒரு அடிக்ஷன் தானே, ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும், பல வருஷ பழக்கம்ல, அதனால தான் அவரால் சட்டுன்னு நிறுத்த முடியலன்னு தோணுது, நம்ம ஏதாவது ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் சேர்த்து விடலாமா அப்படின்னு நிலா கேட்க, தேடிட்டு இருக்க சோழன் திரும்பி, நிலா இந்த ஆள் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ சொல்ற மாதிரி இந்த ஆளை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல கொண்டு போய் சேர்த்து விட்டா அங்க உள்ளவங்களையும் சேர்த்து குடிக்க வச்சிருவாரு, இந்த ஆள் மாற மாட்டாரு நிலா, மாறணுங்கிற தாட் எல்லாம் அந்த ஆளுக்கு சுத்தமா இல்ல, சீக்கிரமாவே அந்த ஆளை வீட்டை விட்டு துரத்திடலாம், அது வரைக்கும் அந்த ஆள் இந்த வீட்லயே இல்லாத மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சோழன் சொல்ல, ஏக்கமும் பரிதாபமா நிக்கிற நிலா, அப்படிலாம் சொல்லாதீங்க சோழன், அவருக்கு அடிக்ஷன் இஷ்யூ இருக்கு, அதை எப்படி டீல் பண்றதுன்னு யோசிப்போம், இல்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, அதை ஏன் நிலா நாம டீல் பண்ணணும், அது அவர் பிரச்சனை, ஏன் உடம்பு நான் எப்படியோ போறேன்னு சொல்லிட்டு அவர் தானே சொன்னாரு, எப்படியோ இருக்கட்டும் நமக்கு என்ன, உனக்கு உருப்படியா யோசிக்க 1000 விஷயம் இருக்கு, அந்த ஆளை நினைச்சு ஃபீல் பண்றதெல்லாம் நிப்பாட்டு, நான் என் பர்ஸை மறந்துட்டேன் அதை எடுக்க தான் வந்தேங்கிறாரு சோழன். எடுத்துட்டேன் அப்படின்னு பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறவரு, ஆமா நீ சாப்பிட்டலன்னு கேக்குறாரு. நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுறீங்களான்னு நிலா கேக்குறாங்க. நான் வெளியவே சாப்பிட்டேன் நிலா, இப்ப எனக்கு சவாரி இருக்கு, நான் முடிச்சிட்டு உனக்கு கால் பண்றேன், நீ உள்ளறைய உட்கார்ந்து வேலை பாரு, ஏசி போட்டுக்கோ, வெளியே செம்ம வெயிலா இருக்கு, சரியா நான் வர்றேன் அப்படின்னு நிலாவோட தோல்ல தட்டி கொடுத்துட்டு ரூம்ல இருந்து வெளியே போறாரு சோழன். நிலா அமைதியா அவர் பின்னாடி வந்துட்டு இருக்க, சோழன் வெளியே வந்து நடேசனை ஒரு முறை முறைச்சிட்டு செருப்பை போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. நடேசன் அப்படியே ஓரக்கண்ணால சோழனை பார்த்துட்டு இருக்க, நிலா வாசுப்படிக்கிட்டு நின்று நடேசனை பார்க்குறாங்க. அவர் ஃபீல் பண்ணி தலையை கவிர்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.